இஸ்திக்ஃபாரின் 10 நன்மைகள், இஸ்திக்ஃபாருக்கு கிடைக்கக்கூடிய நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அதில் நாம் 10 சிறப்புகளை அறிந்து கொள்வோம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய அதாபு, அல்லாஹுடைய தண்டனை அவர்களை வந்தடையாது என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 33வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த வசனத்துடைய அமைப்பை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த இஸ்திக்ஃபார் என்ற அமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் என்ற அமல் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே இது ஒரு விடக்கூடிய ஒரு அமல் அல்ல. வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவங்க இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். எனவே நாம் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக அவரிடம் இருக்க வேண்டிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அருமை சகோதரர்களே, இரண்டாவது சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம். சூரத்துன் நம்ல் என்ற அத்தியாயத்தின் 46வது வசனமாக லௌலா தஸ்தக்ஃபிரூன அல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாமா? அப்படி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ய போதுமானவன். அவனது நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவதற்கு போதுமானவர்களாக, அருள் செய்யப்படுவதற்கு போதுமானவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே இறைவனுடைய ரஹ்மத்தும் கருணையும் எதன் மூலம் கிடைக்கிறது என்றால் இஸ்திக்ஃபாரின் மூலம் கிடைக்கிறது. ஒருவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யும் போது, பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணை அவருக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் இறை அருளை பெற வேண்டுமென்றால், இறை அன்பை நானும் நீங்களும் பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது இரண்டாவது சிறப்பாக இருக்கிறது. மூன்றாவது அருமை சகோதரர்களே, நமது உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கு, நமது உள்ளம் பரிசுத்தம் அடைவதற்கு, உள்ளத்தின் பரிசுத்தத்துக்கு இஸ்திக்ஃபார் மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். 2702வது எண்ணாக இடம்பெறுகிறது. இன்னஹு ல யுகானு அலா கல்பி வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. எனவே உள்ளம் என்பது என்ன செய்கிறது? எனது உள்ளத்தை கூட அதாவது மூடிக்கொள்கிறது. உள்ளத்தை பொறுத்தவரையில் என்ன செய்யும்? அதை இறை நினைவை விட்டு தூரமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள், நிலைகள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். யாரு? எவ்வளவு பெரிய சிறப்பை பெற்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, உள்ளத்தில் எழக்கூடிய தவறான சிந்தனைகளாக இருக்கலாம், நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய சிறிய பெரிய தவறுகள், இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த சூழலிலே நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக எது இருக்கிறது என்றால் இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஹதீஸிலே படிக்கிறோம், ஒருவர் ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவரது உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அந்த புள்ளியை அவர் அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடும் போது அது அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அந்த உள்ளம் என்ன செய்யும்? பரிசுத்தமாக, வெண்மையாகவே அந்த உள்ளம் இருக்கும். ஏன்? அவர் உடனுக்குடன் என்ன செய்கிறார்? அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்.
அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யாமல் விட்டுவிடுகின்ற போது அந்த உள்ளத்திலே கரும்புள்ளிகள் அதிகரித்து அந்த உள்ளம் என்ன செய்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ரான், அப்படியே துருப்பிடித்த உள்ளமாக மாறுகிறது. கல்லபல் ரான், அந்த உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக, அவர்கள் தேடிக்கொண்டவைகள், அவர்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணத்தால் அந்த உள்ளம் என்ன செய்கின்றன? ஒரு துருப்பிடித்த உள்ளமாக மாறிவிடுகின்றன. எனவே நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக, நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இஸ்திக்பார் இருந்து கொண்டிருக்கிறது. நமது உள்ளம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம். ஹதீஸிலே படிக்கிறோம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக அவன் உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம் உள்ளம். அப்ப அந்த உள்ளத்தை நாம் எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் என்ன செய்ய, ஒரு அழுக்கப்பட்டு விட்டால், ஒரு சிறிய அழுக்கப்பட்டு விட்டாலும் உடனே கழுவிக்கொள்கிறோம். ஏன்? அதை மக்கள் பார்க்கிறார்கள், 4 பேர் அதை பார்ப்பாங்க என்பதற்காக உடனே கழுவிக்கொள்கிறோம். உள்ளம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதை நாம் எவ்வளவு தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இஸ்திக்பார் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை, சில ஹதீஸ்களை நீங்க படிக்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்தோம். அவர்கள் இவ்வாறு 100 தடவை சொன்னதை நான் எண்ணினேன் என்று சொல்கிறார்கள். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இதை 100 முறை சொன்னாங்க. இதை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நாங்க சபைகள் உட்கார்ந்து என்ன செய்யறோம், எதை பேசுறோம்? பெரும்பாலும் பாவங்கள், பாவமான விடயங்களை பேசுகிறோம், பாவமான விடயங்களை பேசுகிறோம். அந்த பாவமான விடயங்களை பேசிவிட்டு கடைசியிலாவது துஆ ஓதுறோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அதை ஓதினா கூட என்ன செய்து, அந்த சபையில் நடந்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். இன்று ஆச்சரியம் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்க சபையில் மட்டும்தான் இந்த துஆவை ஓதுறோம். மார்க்க சபைக்கு மட்டும் இந்த துஆவை குறிப்பாக்கிட்டோம். துஆ ஓதுங்கன்றாங்க. எங்க? மார்க்க சபை முடிந்தா மட்டும். இது உண்மையிலே ஹதீஸை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த துஆவை ஓத வேண்டியது மார்க்க சபையில் அல்ல, பாவங்கள் பேசப்படக்கூடிய சபையில், வீணானவைகள் பேசப்படக்கூடிய சபையில், அதில் நிகழ்ந்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். ஆனா இன்றைக்கு இந்த துஆவை நாங்கள் எங்கேக்கு சுருக்கிட்டோம்டா, மார்க்க சபைகளை முடிஞ்சா மட்டும்தான் இந்த துஆவை ஓதுறது. மார்க்க சபையில பேசுறது குர்ஆனையும் ஹதீஸையும், அங்க எந்த பாவமும் கிடையாது, பாவம் நடக்குது இல்லை, ஓதலாம், அதிலையும் ஓதலாம். ஆனால் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து பார்க்கும்போது உண்மையில பாவமான விடயங்கள் பேசக்கூடிய சபையில் தான் இந்த துஆ ஓதப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதை 100 முறை சொல்றாங்கடா. எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேடினார்கள். நமது நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் படிக்கக்கூடிய 3வது சிறப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. 4வது சிறப்பை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்தை பொறுத்தவரையில் சூரத்து ஹூத் அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனம் 113வது வசனமாக, அதாவது 11வது அத்தியாயத்தின் 3வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பை தேடுங்கள், பாவ மன்னிப்பை தேடி அவன் பால் நீங்கள் திரும்புங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் என்ன செய்ய வரும்? அதாவது ஒரு குறித்த ஒரு தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் உண்மையில வாழ்க்கை வசதிகள்ல நெருக்கடி உருவாகி இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். வாழ்க்கை வசதிகள்ல நெருக்கடி உருவாகி இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். என்ன? இஸ்திக்பார். நாங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் மீளாமை, அவன் பக்கம் நாம் பாவ மன்னிப்பு தேடி மீளுகின்ற போது என்ன செய்ய, அல்லாஹ் வாழ்க்கை வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று குர்ஆனுடைய வாக்குறுதியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை குறித்த தவணை வரை ஏற்படுத்துவான். எனவே இன்று நாங்கள் பெரும்பாலும் பலரும் நெருக்கடிகளை பற்றி முறையிடுகிறோம். என்ன? பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடி, உணவு தட்டுப்பாடு, இப்படியான நெருக்கடிகளை பலரும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய்க்குரிய தீர்வை நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. என்ன தீர்வு? நாங்கள் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது. அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் மறுமையின் தன் அருளை அவன் அதிகமாக கொடுப்பான், அருளை
அதிகமாக கொடுப்பான். மறுமையிலும் இதற்கான பாக்கியம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு வசியத்து செய்கின்ற போது, தனது சமுதாயத்துக்கு சொல்கின்ற போது இப்படி சொல்கிறார்கள். இதை நீங்க சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில் 10 to 12 வரை உள்ள வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன்? உங்கள் இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். கஃபார் என்றால் மிக்க மன்னிப்பவனாக. இன்னஹு கான கஃபாரா. அடுத்து என்ன? மன்னிப்பு மட்டுமா கிடைக்கும்? நீங்கள் மன்னிப்பை தேடும் போது மன்னிப்பு மட்டுமல்ல, யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அருள் மழை அவன் உங்களுக்கு பொழிவிப்பான். அருள் மழை அவன் உங்களுக்கு பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுடைய செல்வத்திலும் பிள்ளைகளிலும் அவன் என்ன செய்வான்? உங்களுக்கு அதாவது பாக்கியத்தை ஏற்படுத்துவான், அதிகப்படுத்தி தருவான். அதில் அல்லாஹு தஆலா அருள் வளத்தை ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அதாவது தோட்டங்களையும் சோலைகளையும் ஆறுகளையும் அவன் ஏற்படுத்துவான். எத்தனை சிறப்புகள் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இதெல்லாம் எதற்குரியது? ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீளக்கூடியவராக மாறும்போது எவ்வளவு பெரிய சிறப்புகள் கிடைக்கிறது. அவரது வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வாழ்க்கை வசதிகள் அல்லாஹ் வளத்தை ஏற்படுத்துகிறான். அவரது செல்வம் பிள்ளைகளில் அல்லாஹ் வளத்தை ஏற்படுத்துகிறான். அருள் மழையை அல்லாஹ் பொழிவிப்பான். அவருக்கு தோட்டம் துறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று எவ்வளவு சிறப்புகள் இதில் வருகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது இந்த உலகத்திலும் எத்தனை சிறப்புகள், நாளை மறுமையிலே எத்தனை சிறப்புகள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன சொல்றாங்க? அதாவது தனது சமுதாயத்துக்கு சொல்லும் போது சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீளுங்கள், அவன் உங்களுக்கு அருள் மழையை பொழிவிப்பான், உங்களுக்கு இன்னும் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துவான், உங்களுக்கு பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். பாருங்க, ஒருவருடைய பலம் அதிகரிப்பதற்கும் இது காரணமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, இதிலே நாம் பார்க்கக்கூடிய அதாவது 7வது சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அதாவது முஅஜ்ஜமுல் அவ்ஸத்திலே பதிவாகி இருக்கிறது. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் ஜாமியில 5955வது எண்ணில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் தசுர்ரஹு ஸஹீஃபதஹு, யார் தனது பட்டோலையை பார்த்து சந்தோஷப்பட விரும்புவாரோ, நாளை மறுமையில அவரது பட்டோலை ஏடு அவரது கையிலே ஒப்படைக்கப்படும். அதை பார்த்து எவர்கள் சந்தோஷப்பட விரும்புகிறாரோ, மகிழ்வுற விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்யட்டும்? அதாவது ஃபல்யுக்ஸிர் ஃபீஹா மினல் இஸ்திக்ஃபார், அதில் அவர் பாவ மன்னிப்பை இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தட்டும். எனவே அவரது நாளை அந்த நன்மையின் அவரது ஏட்டில், அந்த பதிவேட்டில் என்னது, அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட விரும்புகிறாரா, மகிழ்வுற விரும்புகிறாரா, என்ன செய்யட்டும்? அவர் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்வோமோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இப்படியாக ஒரு இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தும் போது அது என்ன செய்யும்? அவரது ஏட்டை அவருக்கு நாளை மறுமையில் அது ஒப்படைக்கப்படும் போது அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அப்ப சந்தோஷப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தட்டும். மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி அப்துல்லா பின் புஸ்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் இப்னு மாஜாவிலே இது பதிவாகிறது. 3093வது செய்தியாக வருகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தூபா லிமன் வஜத ஃபி ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய ஏட்டில் அதிக இஸ்திக்ஃபாரை அவர் அடைந்து கொள்ளாரோ அவர் மகிழ்வுறட்டும். நாளை மறுமையில் அவருக்கு மகிழ்ச்சி தான், அவருக்கு நாளை மறுமையில் என்ன, அவருக்கு மகிழ்ச்சி தான் காத்து கொண்டிருக்கிறது. யார் இஸ்திக்ஃபாரை தனது ஏட்டில் அதிகப்படுத்திக் கொள்வாரோ, இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துவாரோ, அதாவது 100 முறை என்பதல்ல, நாம் என்ன செய்ய, நமது நாளில் அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பது இருக்கிறது, இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அது என்ன செய்யும்? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில் அவங்க சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வுறுவார்கள். ஏன்? அவங்களுடைய ஏட்டில் அதிகமாக என்ன இருக்கிறது? இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அவர் அதிகமாக கூறிய அந்த இஸ்திக்ஃபார்கள் அதில் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது
என்பதை இந்த செய்தி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையில் அவர் சந்தோஷப்படுவார், மகிழ்வுறுவார். இந்த சிறப்பை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது இப்லீஸ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். இப்லீஸ் சத்தியமிட்டு சொல்கிறான். இந்த செய்தியை பொறுத்தவரையில ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹி என்று கூறக்கூடிய செய்தி, அதாவது ஹசனுன் பி மஜ்முஉ துருக், இதனுடைய அந்த ஹதீஸ் வரக்கூடிய வழிகளை வைத்து இது ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஒரு செய்தியாக இதை குறிப்பிடுகிறார்கள். இது சஹி அத்-தர்கீப்ல 1617வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்கிறான்? அதாவது உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், அதாவது இந்த மனிதர்களுடைய உடல்ல, உனது அடியார்கள் மனிதர்களுடைய உடலில் உயிர் இருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்றான். எப்படி சொல்றான் பாருங்க, அவர்களது உடல்ல உயிர் இருக்கும் வரை நான் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் அப்படி என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் தனது கண்ணியத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், இஸ்ஸதி வ ஜலாலி, எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் விட்டு சொல்கிறான், லா அஸாலு அக்ஃபிர் லஹும் மஸ்தக்ஃபிரூனி, அதாவது அவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். பாருங்க, அதாவது இப்லீஸ் சொல்கிறான், அவர்களது உடல்ல உயிர் இருக்கும் வரை நான் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்கிறான். அல்லாஹ் தனது கண்ணியத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். எப்படி? இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் விட்டு தான் சொல்றான். எனவே இந்த செய்தியில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். எங்களோட வாழ்க்கையில் நாம் விடக்கூடாத ஒரு இபாதத்தான் பாவ மன்னிப்பு தேடுதல். ஷைத்தான் எப்படி வருவான் தெரியுமா? நீ என்ன பாவத்தை செய்கிறாய், திரும்ப பாவ மன்னிப்பு தேடுகிறாய், இது என்ன ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது என்று இப்படி ஒரு சிந்தனை ஷைத்தான் போடுவான். ஷைத்தான் எப்படி போடுவான்? பாவம் செய்கிறாய், மறுபடியும் பாவ மன்னிப்பு தேடுறாய், திரும்ப பாவம் செய்கிறாய், இது என்ன ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு ஷைத்தானிய சிந்தனை ஷைத்தான் போடுவான். அப்புறம் என்ன செய்வான்? பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு தூரமாகுவான். அல்லது என்ன சொல்லுவான் ஷைத்தான், நீ இன்னும் ஒரு 2 மாதங்கள் உம்ராவுக்கு செல்ல போகிறாய், உம்ராவில் நீ பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம். அல்லது நீ ஹஜ்ஜுக்கு செல்ல போகிற, ஹஜ்ஜில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம். அல்லது ரமதான் வருகிறது, ரமதான்ல பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம் என்று இப்படி இந்த இபாதத்தை விட்டு தடுப்பான். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இந்த இபாதத்தை செய்ய விடாமல் என்ன செய்வான்? தடுப்பான். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? எனது அடியார்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னிப்பேன். அப்ப நாங்க விடக்கூடாத ஒரு இபாதத். ஒருவன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவன் பாவ மன்னிப்பை விடக்கூடாது. என்ன செய்யணும்? அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவனுக்கு அருள் பாலித்து விடுவான், அவனுக்கு ஹைருடைய வாயில்கள் திறக்கப்படும். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஷைத்தான் உங்களிடம் என்ன சிந்தனையை போடுவான்? அதாவது நீ என்ன செய்கிறாய்? தௌபா செய்கிறாய், பாவம் செய்கிறாய், மறுபடியும் இப்படி. அதனால என்ன செய்? கடைசியாக அவனை தௌபாவை வைத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாம் என்ற மாதிரியான சிந்தனை உருவாக்குவான். எனவே அதற்கு அந்த சூழ்ச்சிக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. இது முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இதில் நாம் 9வது சிறப்பாக பார்ப்போம். அதாவது நாளை மறுமையுடைய நாளில் ஒருவருடைய அதாவது சொர்க்கத்தில் அவரது அந்தஸ்து பதவி உயர்த்தப்படுவதற்கு இஸ்திக்ஃபார் காரணமாக இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை சொர்க்கத்தில் உயர்த்துகின்ற போது அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், எனக்கு எப்படி இந்த சிறப்பு கிடைத்தது, எப்படி எனது இந்த பதவி உயர்ந்தது என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இது உனது பிள்ளை உனக்காக செய்த பாவ மன்னிப்பு, பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனது பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபார். பாருங்க, அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு தேடும் போது அந்த பெற்றோர்களுடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படுகிறது. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில பெற்றோர் உயிரோடு இருக்கலாம், மரணித்து இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும் காலம் எல்லாம் அவங்களோட அந்தஸ்துகள் பதவிகள் சொர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் படிக்கிறோம். இது சஹீஹ் இப்னு மாஜாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், இது அஹ்மதிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதாவது பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அந்தஸ்துகளை பதவிகளை சொர்க்கத்தில் உயர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இறுதியாக நாம் இதிலே உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அதாவது இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸுல் குதுசியாக இதை நீங்கள் பார்க்கலாம். இது திர்மிதியில 3540வது எண்ணில் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது யப்ன ஆதம்
ஏ ஆதமுடைய மகனே, லவ் பலக்த துனூபக அனான ஸமா. இந்த செய்தி நாம் முழுமையாக பார்ப்போம். இதுல முதலாவது எப்படி வருதுன்னு சொன்னால், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அதாவது இன்னக மா தஅவுதனி வ ரஜஅதனி, நீ என்னிடம் என்ன செய்கிறாய், ஆதரவு வைத்து, எனது அருளை ஆதரவு வைத்து நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது, அதாவது கஃபர்து லக அலா மா கான ஃபீக், உன்னிடம் உள்ள பாவங்களை நான் என்ன செய்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன். வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்தாமல் அவற்றை மன்னித்து விட்டேன். நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாக அவனிடம் நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பதாக வாக்களிக்கிறான். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. இரண்டாவது இந்த செய்தியில் வருகிறது, இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். லவ் பலகத துனூபக அனான ஸமா, உனது பாவம் என்ன, இந்த வானத்தையே அதை எட்டி விடுகின்றது. மேகங்களை போன்று உனது பாவங்கள் என்ன செய்து, அதிகமான பாவங்கள், வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு உனது பாவங்கள் அதிகரித்து விட்டாலும், சும்ம ஸ்தகஃபர்தனி, பிறகு நீ என்னிடம் பாவ மன்னிப்பு தேடினால், இங்கே இந்த இபாதத்து நடக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், இவ்வாறு நாம் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் போது கஃபர்து லக வலா உபாலி, நான் பொருட்படுத்தாமல் என்ன செய்தேன், அவ்வளவு பாவங்கள் அவற்றை பொருட்படுத்தாமல் நான் உனக்காக மன்னித்து விடுவேன், உனக்காக மன்னித்து விட்டேன். என்ன, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் போது அதாவது நான் உன்னை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். மூன்றாவது நறுமை சகோதரர்களை, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக அதைதனி பி குராபில் அர்தி ஹதா, நீ பூமியோடைய அளவுக்கு நீ பாவங்களோடு என்னிடம் வருகிறாய். என்னை எப்படி சந்திக்க என்னிடம் வருகிறாய், சும்ம லகீதனி, பிறகு நீ என்னை சந்திக்கிறாய். ஆனால் எப்படி சந்திக்க வேண்டும், லா துஷ்ரிக் பி ஷையா, எனக்கு எதை இணையாக்காமல், ஷிர்க் செய்யாமல் நீ என்னை சந்தித்தால், அதாவது அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் அந்த அளவு மன்னிப்போடு உன்னிடம் நெருங்குவேன். நீ பூமியோட அளவுக்கு பாவங்களோடு வந்தால் நான் என்ன செய்வேன், மன்னிப்போடு உன்னிடம் வருவேன். ஆனால் எப்படி வர வேண்டும், ஷிர்க் செய்யாமல் வர வேண்டும், இணை வைக்காமல் வர வேண்டும். இணை வைப்போடு வந்தால் அங்கே மன்னிப்பு கிடையாது, அது அங்கே மன்னிப்புடைய வாயில் மூடப்பட்டு விடும். ஷிர்க் என்றால், ஷிர்கோடு மரணித்தால் மன்னிப்பின் வாயில் மூடப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இஸ்திக்ஃபாருடைய நிறைய சிறப்புகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் நாம் என்ன சில சிறப்புகளை உங்களுக்கு இன்று நினைவூட்டினோம். எனவே நமது வாழ்வில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு இபாதத், நமது வாழ்வில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு இபாதத் தான் என்ன, பாவ மன்னிப்பு தேடுதல். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி என்ற இந்த வார்த்தைகள், ரப்பி இக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்ற வார்த்தைகள், அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, சய்யிதுல் இஸ்திக்ஃபார், சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு துஆ. யார் காலையில் உறுதியான நம்பிக்கையோடு ஓதினாரோ அவர் மாலையாவதற்குள் மரணித்தால் சொர்க்கம். மாலையில் உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு ஓதினால் காலையாவதற்குள் மரணித்தால் சொர்க்கம். அதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். பாவ மன்னிப்புடைய அந்த வாசகங்கள், வார்த்தைகளுக்கு தலையாயது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளில் அவனது மன்னிப்பில் நம்பிக்கையிலிருந்து விடாமல் நாம் என்ன செய்யணும், இறைவனிடம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ் என்று நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.